மரண தண்டனை. அதிகாரம் 20. கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாயிருந்தால் நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளேகை விபச்சார மார்க்கமாய் பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்படக்கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக. கர்த்தர் 3 விதமான பாவங்களுக்கு தம்முடைய பிரமாணத்திலே மரண தண்டனை கொடுக்கிறார். அவையாவன: மோளேகுக்கு தங்கள் பிள்ளையை பலியாக கொடுப்பது, தன் பெற்றோரை சபிப்பது, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போவது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை மோளேகுக்கு பலியாக செலுத்தி அவர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் மீது அன்பாயும் கரிசனையாயும் இருக்க வேண்டும். பெற்றோர் அவர்களை கொன்று போடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்றும், அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்றும் சொல்லுகிறார். ஒருவன் தன்னுடைய பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கும்போது அவனை எச்சரித்தால் மாத்திரம் போதாது என்றும், அவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கொலை பாதகனுக்கு கொடுக்கப்படும் தண்டனை அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் மேல் கல்லெறிந்து கொல்லுவது யூதர் மத்தியிலே கொடுக்கப்படும் மிகவும் பயங்கரமான மரண தண்டனையாகும். தேவனுடைய கரம் நீதியுள்ளது. அவர் பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் விரோதமாக தம்முடைய நீதியான கரத்தை நீட்டுகிறார். தன் பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கிறவனுக்கு விரோதமாக கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் தண்டனை கொடுக்குமாறு சொல்லும்போது சில சமயங்களில் ஜனங்கள் அந்த தண்டனையை நிறைவேற்ற தவறி விடுவார்கள். ஒருவேளை தண்டனைக்குரியவன் அவர்களுடைய சிநேகிதனாகவோ அல்லது உறவினனாகவோ இருக்கலாம். ஆனாலும் மோளேகுக்கு தன் பிள்ளையை கொடுத்தவனை தண்டித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானமாக சொல்லுகிறார். அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாய் இருந்தால் கர்த்தர் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மோளேகை விபசார மார்க்கமாய் பின்பற்றி போன யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவார். தன் பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தவனை கொலை பண்ண வேண்டும். அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாயிருந்தால் கண் சாடையாய் இருந்தவனும் கொலை பண்ணப்பட வேண்டும். ஒருவனுடைய பாவம் அவனுடைய குடும்பம் முழுவதையும் பாதிக்கிறது. ஆகையினால் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைக்கு பயந்து கீழ்ப்படிய வேண்டும்.
மோளேகுக்கு ஆராதனை செய்யும் பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் விபசாரம் பண்ணுவதை ஆராதனையின் ஒரு அம்சமாக நிறைவேற்றுகிறார்கள். மோளேகுக்கு தன் பிள்ளையை கொடுத்தவன் தண்டிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் அவனுடைய குற்றத்தை விசாரிக்க வேண்டும். ஒருவனுடைய குற்றம் 2 பேருடைய சாட்சியினால் உறுதி பண்ணப்படும். சில சமயங்களில் சரியான சாட்சி இல்லாததினால் குற்றவாளியை குற்றமற்றவன் என்று தீர்த்து விடுவதற்கு வாய்ப்புள்ளது. ஒருவன் தன் பிள்ளையை மோளேகுக்கு கொடுக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிந்து அவனை கொல்ல வேண்டும். இது கர்த்தருடைய பிரமாணம். தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாய் இருந்து விடலாம். அவனுக்கு விரோதமாக ஒருவரும் சாட்சி சொல்ல வராமல் போகலாம். சரியான சாட்சி இல்லை என்றால் குற்றம் நிரூபிக்கப்படாது. நியாயாதிபதி குற்றவாளியை தண்டிக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தரே குற்றவாளியை தண்டிக்கிறார். தன் பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் விரோதமாக கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மோளேகை விபசார மார்க்கமாய் பின்பற்றி போன யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அவளை அறுப்புண்டு போக பண்ணுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் தண்டிக்கும் போது அந்த தண்டனைக்கு யாரும் தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நீதியானது, அதுவே முடிவானது. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து அவர்களை நாடுகிறவர்களை கர்த்தர் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவார். அஞ்சனம் பார்ப்பதும் குறி சொல்லுகிறவர்களை விசாரிப்பதும் பிசாசின் கிரியைகள். இந்த பாவமான கிரியைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள் தங்களை தாங்களே தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த கொலைச்சலாக்குகிறார்கள். பிசாசு ஒரு பொய்யன். அவன் மனுக்குலத்திற்கு சத்துருவாய் இருக்கிறான். பொய்யனிடத்தில் யோசனை கேட்கிறவர்களும் தங்கள் பகைவனிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்களும் மதியினர்கள். பிசாசை பின்பற்றி அவனை விசாரிக்கிறவர்களும் ஞானமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். ஜனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் நாடி போகிறவர்கள் சோரம் போகிறார்கள். இவை சாத்தானின் ஆழங்களாக இருக்கிறது. கர்த்தர் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறார். அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவதாக கர்த்தர் சொல்லுகிறார். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான். அவன் இரத்தப்பழி அவன் மேல் இருப்பதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்கள். அவர்கள் மனுஷர் மத்தியிலே சமாதானம் ஏற்படுத்துகிறவர்கள். ஒருவன் தன்னுடைய தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கும் போது அவன் தன் பெற்றோரை தூஷிக்கிறான். பெற்றோரை கனம் பண்ணாதவர்களை நியாயாதிபதிகள் தண்டிக்க வேண்டும். பெற்றோரை சபிக்கிறவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் உபதேசம் பண்ணும்போது பிள்ளைகள் அவர்களுடைய உபதேசத்திற்கு செவி கொடுக்க மாட்டார்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் கர்த்தருக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். தங்கள் பெற்றோரை கனம் பண்ணாதவர்கள் கர்த்தரையும் கனம் பண்ண மாட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய பிரமாணத்தை சொல்லும்போது, நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். மனுஷன் தன்னை தேவனுக்காக பரிசுத்தம் செய்து அர்ப்பணிக்கிறான். தேவன் அவனை அங்கீகரித்து அவனை மன்னித்து அவனை சுத்திகரித்து சத்தியத்தினாலும் விசுவாசத்தினாலும் அவனை பரிசுத்தமாக்குகிறார். நம்முடைய எண்ணங்களிலும் நோக்கங்களிலும் வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வார்த்தைகளிலும் செய்கைகளிலும் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரம் நல்லதாக இருந்தால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும்போது அவர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் பரிசுத்தராய் இருப்பார்கள்.
பரிசுத்தமாய் இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளும் செய்கைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் ஏன் தங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பது கர்த்தர் சொல்லுகிற முதலாவது காரணம். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். இந்த உலகத்தார் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனத்தார் பரிசுத்தமான கர்த்தருக்கு பிரதிநிதிகளாய் இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமே கர்த்தருடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வீட்டார் அனைவரும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். கர்த்தர் இதற்கான காரணத்தை சொல்லும்போது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய பிரமாணங்கள் மூலமாகவும் கட்டளைகள் மூலமாகவும் விசேஷித்த கிருபைகள் விசேஷித்த சிலாக்கியங்கள் மூலமாகவும் பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை மற்ற ஜாதியாரிடத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். அவர்கள் மீது தம்முடைய விசேஷித்த கிருபையையும் சிலாக்கியத்தையும் காண்பித்து அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக அங்கீகரித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த ஜனமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தம்முடைய வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்திருக்கிறார். இவை எல்லாம் அவர்களை பரிசுத்தமாக்குகிற உபாயங்களாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் போதிக்கிறார். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி கொலை செய்யப்பட வேண்டியவர்களை பற்றிய விவரம் வருமாறு, தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுப்பவர்கள், விக்கிரகாராதனைக்கு பிள்ளை கொடுப்பவர்களை கொலை செய்யாதபடிக்கு கண் சாடையாய் இருப்பவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்கிறவர்கள், தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன், பிறனுடைய மனைவியோட விபசாரம் செய்தவன், தன் தகப்பன் மனைவியோட சயனிக்கிறவன், தன் மருமகளோட சயனித்தவன், ஒருவன் ஆணோட சம்யோகம் பண்ணினால் கொலை செய்யப்பட கடவன், ஒரு ஸ்திரியையும் அவள் தாயையும் விவாகம் பண்ணினவன், ஒருவன் மிருகத்தோட புணர்கிறவன், ஒரு ஸ்திரீ மிருகத்தோட சேர்ந்து சயனித்தால் ஸ்திரியானவளும் அந்த மிருகமும் கொலை செய்யப்பட வேண்டும். தன் சகோதரியை சேர்த்து கொண்டவன், சூதக ஸ்திரியோட சயனித்தவன், தன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கினவன், தன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கினவன், தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோட சயனித்தவன், தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினவன், குறி சொல்லுகிறவர்கள்,